அப்படி கொண்டு அடிச்சுட்டு வந்துருக்கு. ஹாய் மக்களே, நாங்கள் தான் உங்கள் கார்த்தி சரோ. இன்னைக்கு வந்து என்ன விளாக்னா வந்துட்டு என்னடா எல்லாமே நல்லாவே போயிட்டு இருக்குது அப்படின்னு வந்து நினைச்சோம். ஆனா வந்து எப்படி நீங்க வந்து சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நடந்துருச்சு. அது என்ன அப்படிங்கிறத வந்து தம்ப்லைன்ஸ்ல பார்த்துருப்பீங்க. அது எப்படி ஆச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாவே பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து ஹைப்புங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அது பாயிண்ட்ஸு. ஸோ வந்து அதை கொடுத்துட்டு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். முழுக்க என்னோட தப்பு. எனக்கு சொன்ன உடனே வந்து என்ன சொல்லும் போல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து இருந்துச்சே. ஆனால் வந்து கரெக்ட் நான் சொல்லுவேன், போயிட்டு நல்லபடியாக வாங்க, தூக்கம் வந்தால் வண்டி வந்து போட்டுட்டு தூங்குங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். ஆனால் வந்துட்டு என்ன சொல்கிறது, நம்ம சொல்கிறத கேட்டால் தானே, நம்ம சொல்கிறத கேட்குறதே இல்லை. நான் வந்துடுவேன் ஓட்டிட்டு வந்துடுவேன்னு அது என்னமோ சொல்லுவாங்களே, எல்லா டைமுமே நீங்கள் வந்து அறிவாளியாக இருக்க முடியாது, ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு டைம் முட்டாளாவீங்க அப்படிங்கிற மாதிரி. என்னதான் புத்திசாலித்தனமாக நம்ம வந்து நான் இத்தனை வருஷம் வண்டி ஓட்டுறேன், நான் இத்தனை பக்கம் போயிருக்கேன், வந்திருக்கேன், எனக்கு எல்லாமே தெரியும், என் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பெருசு அப்படின்னு ரொம்ப ஒரு மதமையில் என்னதான் இருந்தாலும் ஏதோ ஒரு நேரத்தில் கண்ணு சிமிட்டுற நேரம் இல்லை இமைக்கிற நேரத்தில் ஒரு விபத்து ஏற்படுற மாதிரி தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் வேற அளவுக்கு பெருசாக எந்த ஒரு இது இல்லைனாலும் பட் இந்த மாதிரியானதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம கரெக்டாக ஓட்டிடுவோம் அப்படின்னு அது மனசுக்குள்ள ஒரு மதமையாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது இருக்கக்கூடாது. அது வந்து எந்த நேரத்தில் வேணாலும் சறுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த விஷயத்தில் சறுக்கிடுச்சு. தண்ட செலவுகள் தான் வைக்கிறது இவர். எப்போ போனாலும் எங்கே போய் வந்தாலும் நம்மளுக்கு தண்ட செலவு தான் வைக்கிறோம். நான் பல தடவை சொல்லிட்டேன், கரெக்டாக போயிட்டு கரெக்டாக ஒன்று தூக்கம் வந்தால் வண்டி போட்டுட்டு தூங்கிட்டு வா அப்படின்லாம் கேட்கறதே இல்லை. ஆனால் இது ஃபோன் பண்ணி சொல்கிறப்பவே அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ அதை வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எப்படின்னா 10,000 வாங்குவாங்க. இதுக்கு மேலேயே வந்தாலும் வரலாம். நம்மளோட கேர்லெஸ் தானே. ஆனால் நம்மக்கிட்ட ஒரு பொருள்னு ஒன்று இருந்தால், ஒரு வாகனம்னு இருந்தால் விபத்து ஏற்படும். அது வந்து எதாச்சியாக தெரியாமல் என்னைக்கா ஒரு நாள் நடக்கிறது தான். பட் இதுவும் அதே மாதிரி தான் நடந்துச்சு. பட் இருந்தாலும் நமக்கு தானே லாஸு. நம்ம வந்து வெளியே ஒரு பொருளோ வேறவங்களுக்கு ஒரு நடந்திருந்தால் நமக்கு அது என்ன ஒரு சின்ன டேமேஜ் தானே அப்படின்னு நினச்சிருவோம். நமக்கு அந்த விஷயம் நடக்கிறப்ப தான் தெரியுது அது நம்மளுடைய தப்பும் இருக்குது, நம்மளுடைய கவனக்குறைவும் இருக்குது. இதுக்கு நம்ம செலவு இப்போ போகிறோம், ஒரு பக்கம் சம்பாதிக்கிறோம், அந்த காசை கொண்டு வந்து தண்டத்துக்கு செலவு பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அதுக்கான லாபமே இல்லாமல் போச்சு. அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. இப்போது கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், அது ஒன்றும் இல்லாமல் போச்சு. அது கைக்கு வந்து வராமல் போகிறதுக்கு அந்த கைக்கு வராமல் அப்படியே போயிடலாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. அந்த கோவத்துக்கு இனிமேல் நீ வண்டி எடுக்கிற வேலை, வண்டி தொடுற வேலையெல்லாம் வச்சுட்டிங்கன்னா உனக்கு மரியாதையே இருக்காது. நீ 10,000 கட்டினாலும் அது காசு தான், நான் 10,000 கட்டினாலும் அதுவும் காசு தான். நம்ம இருக்க இப்போ சூழ்நிலைக்கு நம்ம அதெல்லாம் யோசிச்சு தானே நம்ம எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகி தலைவலியே எனக்கு வந்துருச்சு. வீட்டுக்கு வந்து நான் எதுவுமே பேசல. என்ன போய் பேச முடியும்? இவங்க அவ்வளோதான் முடிஞ்சு, நீ அவ்வளோதான், அடுத்த நாளைக்கு என்ன வேலை அப்படின்னு தான் பேசுவாங்க. இவங்களும் அப்படி தான் பேசுவாங்க, அவங்க அம்மா அப்படி தான் பேசுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு உண்டான காசு யார் போட போகிறா? நம்ம தான் போட போகிறோம். அதான் தண்டம் கட்டணும். அதான் வாழ்க்கையே இப்படி தானே போயிட்டுருக்கு. நம்ம ஏதோ ஒன்று செய்கிறோம், அது நமக்கே திரும்பி அகேன்ஸ்டாக தானே நடக்குது. காசு பணம் இருக்கவங்களா இருந்தால் பிரச்சனை இல்லைங்க. அவங்க ஏதோ ஒரு வாக்கில் ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க, அவங்களுக்கெல்லாம் பெருசாக தெரிஞ்சுக்காது. நம்மளாம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ வந்து நம்ம இருக்கிற காசு வச்சு தான் நம்ம வந்து சமாளிக்கணும். எதாக இருந்தாலும் பார்த்து நம்ம ஒன்று பண்ணுவோம், எல்லாமே செய்வோம்.
அதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறப்போ நம்மளுக்கு திடீர்னு வந்து தலையில வந்து இடி விழுந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் இப்போ பார்த்து பார்த்து செலவு பண்ணிட்டு இருக்கோம். தலையில வந்து இடி விழுந்த மாதிரி வந்து அது விழுந்துச்சுன்னா அது எப்படி இன்னமும் அதுலேருந்து நான் வந்து மீண்டு வரவே இல்லை. அதை நான் போய் பார்க்கவே இல்லை. இன்னைக்கு போய் பார்த்தது தான் நான் அதை அவன் கொண்டு வந்து நிப்பாட்டின காரு இவர் கூட மறுபடியும் போயிட்டு வந்துட்டாரு, ஊட்டி போயிட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் நான் அந்த காரை நான் கிட்ட போய் பார்க்க வேலை தொட வேலை நான் இன்னைக்கு பார்த்தது அந்த காரை போய் எப்படி அடிபட்டு இருக்குது அப்படின்னு. சரி கவர் போட்டு மூடிட்டேன். அது வந்து ஒரு பார்த்துட்டே இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவர் போட்டு மூடிட்டேன், மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மூடிட்டேன். என்னதான் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டு லோன் கட்டியிருப்போம், எவ்வளவு கஷ்டப்பட்டு லோன் கட்டியிருப்போம். அதுக்கு அந்த லோன் டியூ வந்துச்சுன்னா அந்த டயத்துக்கு நம்ம அக்கௌண்ட்ல பணம் இருக்கணும், இல்லை செக் பவுன்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணம் போட்டு வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவோம். அந்த மாசம் செலவு பண்ற காசுல பாதி காசு அந்த லோனுக்கு எடுத்து வச்சு போட்டு கட்டி அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கின கார் அது. இப்போ இருக்க எனக்கு சூழ்நிலைக்கு எனக்கு அந்த 2 காருமே வேணாங்கிற முடிவில் தான் நான் இருக்கேன். ஏன்னா வந்து கடன் இருக்கு. அந்த கடன் இது கொடுத்துட்டு நம்ம அந்த கடனை கட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து சம்பாரிச்சு எல்லாம் நீ மொல்ல வாங்கிக்கல. நீ அடுத்தது வந்து தம்பிகளுக்கு ஒன்றுனா நம்ம ரெடி பண்ணி ஆரம்பித்து கொஞ்சம் காசெல்லாம் கையில் வச்சாதான் அவனுங்க வந்து படித்து முடிச்சுட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் நம்ம காசு வேணும் கொடுக்கறதுக்கு. ஒரு மேரேஜ்னாலும் வந்துட்டு அவங்க ஏதாவது ஒன்று கொடுக்க அது எதுக்காவது நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கும். ஆனால் எப்போ எந்த நேரம் எப்போங்கிறதெல்லாம் வந்து கிடையாது, முடிவு பண்ணலைன்னும். ஆனால் வந்து பட்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிற முடிவில் தான் இருக்கும். அவ்வளோ ஒரு இதில் இருக்கும். காரு நான் என்ன சொல்லணும்னா இவரை வந்து குத்தம் சொல்லு நான் சொல்ல கிடையாது. அந்த காரை துடைக்கிறதில்ல எதையுமே பண்ணுறதே நம்ம வீட்டில் ஒரு வாகனம் வருது அப்படின்னா அதை டெய்லி எடுக்கிறோமோ பிடிக்கிறோமோ இல்லை எடுக்கிற அன்னைக்குனாச்சு, நாளைக்கு எங்கேயாவது போகணும் அந்த அன்னைக்குனாச்சும் அதை எடுத்து துடைக்கணும், வாட்டர் வாஷ் பண்ணி வைக்கணும். அது எதையுமே பண்ணுறதே கிடையாது. அவ்வளோ டஸ்ட்டாகவே தான் இருக்கும். அவ்வளோ டஸ்ட்டாக தான் கார் எடுத்துகிட்டு போவோம், அவர் எடுத்துகிட்டு வருவோம். கேட்டால் பசங்களை சொல்லுவார். அவனுங்க வந்து ஸ்கூல் காலேஜ் போயிட்டு வந்துட்டு அவனுங்க அந்த வேலை செய்யணும்னா இவன் படிக்கிறதுக்கே மூக்கால் அழுகிறான் பரணி. இப்போ இவன் காலேஜ் போயிட்டு வந்துட்டானா கொஞ்ச நேரம் அவனுங்களோட இவனோட பேசிட்டு வந்துட்டா அது அவ்வளோதான். செய்யணும்னா செஞ்சிடறானுங்க ஒரு நேரம், இல்லைன்னா அதையும் செய்ய மாட்டானுங்க. அப்படி நம்ம பொருளை நம்ம தான் பத்திரமா வச்சுக்கணும், நம்ம தான் பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஸ்கூட்டி அப்படிதான் போச்சு. எத்தனை தெரியுங்களா? ஒன்றுனா பரவாயில்ல, அடுத்தடுத்து அடுக்கடுக்கா வந்தால் யார் சொல்லுங்கள்? நம்மளுக்கு யார் இருக்கிற கொடுத்து உதவுறதுக்கு நான் கேட்குறேன். இந்த காலத்தில் வந்து உதவுறதுக்கெல்லாம் ஆளே கிடையாது. நம்மளை வந்து என்ன சொல்லும் போல் கடனாளியாகவும் நம்மளை வந்து தெருவில் விட்டுட்டு போகிறவங்க தான் இருக்காங்க. இப்போ எந்த ஹெல்ப் யார்கிட்டயும் நாங்க எதிர்பார்க்க மாட்டோம், உதவி எல்லாம் எதிர்பார்க்க மாட்டோம். நாங்க வேணா எங்களால முடிஞ்ச உதவிகள் வந்து எல்லாமே செய்வோம் தவிர யார்கிட்டயும் வந்து நாங்க வந்து எதிர்பார்க்க மாட்டோம். ஆனா பட் இருந்தாலும் வந்துட்டு இப்போ இதுக்கு நம்மளுக்கு வந்து 10,000 ரூபாய்னா எவ்வளவு பெரிய காசு. எல்லாரும் நினைச்சிருப்பீங்க உங்களுக்கு என்னப்பா அப்படின்னு கூட சில பேர் நினைப்பீங்க. நான் சொல்ற அளவுக்குலாம் எதுவும் கிடையாது. இப்போ இந்த பிசினஸ் ஒன்று பண்றோம், அது வந்து எனக்கு வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் கை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் தான், ரொம்ப பெரிய அளவுக்கெல்லாம் ஒன்றும். ஒரு அளவுக்கு வந்துட்டு வந்து ஒரு இன்னொரு டியூ வந்து எக்ஸ்ட்ரா வாங்கி கட்டுறதுக்கு கொஞ்சம் வந்து கை கொடுக்குது. இன்னமும் எக்ஸ்ட்ரா பண்ணணும்னு இருக்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பண்ணுறப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை நான் இப்போ சொல்லலை, அதுக்கப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இது வந்து இப்போ வந்து எப்போனா இப்போ வெளியில் போயிருந்தாரு ஃப்ரெண்ட்ஸுங்களோட. அப்போ போனப்போ தான் வந்து இப்படி இது ஆக்சிடெண்ட் தான். ஆனால் வந்து எப்படின்னா மோதிக்கு கிடையாது, பார்க்கிங்லேருந்து எடுக்கையில் நம்ம கவனமாக எடுக்கணும். அவங்களே தப்பு சொல்ல முடியாது இல்லைங்களா? நம்ம கவனமாக இருந்து கவனமாக எடுத்துருக்கணும். நம்ம கவனம் இல்லாமல் எடுத்தோம். அதனால் வந்து இப்போ யாருக்கு இழப்பீடு? நம்மளுக்கு இழப்பீடு. அது இல்லாமல் இன்னொரு பெரிய சம்பவம்லாம் நடந்துச்சு. ஆனால் நான் இது சொல்லலை. அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய சம்பவம், அது நான் இப்போ வந்து நான் சொல்லலை. அது என்ன நான் சொல்லலை, சொன்னால் எனக்கு தான் வெக்கம். ஆசையாக வீடு கார் நிப்பாட்டுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வீடு கட்டிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ 2 காரையுமே கொடுக்கலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். எனக்கு சரின்னு தான் படுது. ஒன்றும் அப்படி நம்மகிட்ட, அதாவது நான் கரெக்டாக வச்சுக்க மாட்டேன், கிட்ட பொறுப்பு இல்லைன்னு நினைக்காதீங்க. அப்படி இல்லை நீ நினைக்காத தரோம். பட் அது இருக்கு, பொறுப்பு. நம்மளோட கஷ்டத்தில் இது என்னங்க நம்மளுக்கு பெருசு? அது எப்போ வேணால் நம்ம வாங்கலாம். நம்மனால வந்து கடன் கட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் அதெல்லாம் இருக்கையில் நம்ம என்ன 20 லட்ச ரூபா போட்டு கூட கார் எடுக்கலாம். அது நம்மளால முடியும் அப்படிங்கிற பட்சத்துல தான் வாங்கிட்டு, ஆடம்பரத்துக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளால லோன் கட்ட முடியல அப்படின்னா வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ சொல்கிறேன், எங்களுக்கு நான் என்ன சொல்ல, ஒரு பேக்ரவுண்டு எதுவும் கிடையாது.
இவர் சைட்லேயும் எதுவும் கிடையாது, என் சைட்லேயும் எதுவும் கிடையாது. நாங்களாக தான் இது பண்ணி நாங்களாக தான் இது எல்லாமே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, இது அத்தியாவசியத்துக்கு வாங்கின பொருள் தான். விளம்பரத்துக்காகவோ ஆடம்பரத்துக்காகவோ பந்தாவுக்காகவோ வந்து நாங்கள் காரு வண்டி அந்த மாதிரி எடுக்கிறதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி இப்போ ஃபோன் நாங்கள் எடுக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் பட்ஜெட் தேவைக்காக ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற கார் தான். எல்லாமே வந்து மாருதி கம்பெனி தான் வந்து எடுப்போம். அதுதான் வந்து செலவும் கம்மி, மெயின்டெனன்ஸ் செலவு கம்மி, அதுக்கப்புறம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அந்த மாதிரி தான். அதே மாதிரி இப்போ பைக்கு ஸ்கூட்டி எல்லாமே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் எடுக்கிறோம். ஆனா எங்களுக்கு ஆசை இருக்குது, என்ன சொல்றது, அது என்னமாமா புல்லட் வாங்கணும் ஆசை இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் இப்போ வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டி வந்து 1.5 லட்சம் 2 லட்சம் போட்டு நல்லா இருக்கு. அதெல்லாம் இப்போ ரோட்ல போகிறப்ப பார்ப்போம், அது வாங்கலாம்னு ஆசை இருக்கும். அதே மாதிரி கார் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லக்ஸரியாக ஓரளவுக்கு பெரிய கார், ரொம்ப பெரிய காராக இல்லைன்னா லக்ஸரியான கார், சின்ன காரை வாங்கலாம், அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குமே அப்படின்னு வாங்க நல்ல ஆசை இருக்குது. பட் ஆனால் எங்களுக்கானது அந்த சுச்சுவேஷனில் எங்ககிட்ட பேக்ரவுண்ட்லேயோ காசு இல்லாதனால எங்களுக்கு தேவை, ஆனால் கம்மியாக இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பழைய கார் எடுக்கலாம், ஆனால் பழைய கார் எடுத்து செலவு பண்ணுறதுக்கு எங்களால் முடியாது. ஏதாவது ஒரு ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா முடியாது. போய் பார்க்கல நல்லா தான் இருக்கும், மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஓட ஓட தான் நம்மளுக்கு வந்து வருஷம் ஏதோ ஒன்று செலவு வந்துகிட்டே இருக்கும். புதுசு எடுத்துட்டோம், அது கம்மியான பட்ஜெட்டில் தான் எடுத்தோம். எடுத்து இத்தனை வருஷமாக எங்களோடவே தான் இருந்துச்சு. கொடுக்கறதுக்கு மனசில் தான், பட் இருந்தாலும் அந்த மாதிரி சின்ன சின்ன இதாகிறப்போ மனசு வெக்ஸ் ஆகுது. கண்டிப்பாக அது ஒரு மைண்ட் செட் இருக்குது. அது என்ன கொடுக்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அது வந்து வீடியோ போடுறோம். ஒரு டைம் அப்படி தான் போட்டால் நிறைய பேர் என்கொயரி வந்து பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் சரி நீ இருந்துட்டு போட்டோம், இப்போதைக்கு கொடுத்து என்ன பண்ண போகிறோம், அப்புறம் நம்மளுக்கு ஃப்யூச்சரில் தேவைப்பட்டால் கொடுத்துக்கலாம்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலை பார்த்தா கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. கண்டிப்பாக நான் ஏன்னா இவர் பண்ண அந்த ஒரு இதனால எனக்கு ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன். ஒரு 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 அந்த ஒரு சின்ன பொருளை கூட நம்மளால அதை பத்திரமா வச்சுக்க முடியல. ஏன்னா அதை தவிர நம்மளுக்கு என்ன வேலை வீட்டில் சொல்லுங்க பார்க்கலாம். வண்டி ஓட்டுறீங்க, வெளியே ஆக்டிங் டிரைவராக போகிறீங்க வரீங்க. ஆக்டிங் டிரைவராக போகிறப்ப அவங்களோட காரை எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அப்புறம் இதுதான் நம்மளுக்கு வேலை. இப்போ வந்து வீட்டு வேலை நடக்கிற வீட்டு வேலை கொஞ்சம் கொஞ்சம் செய்வீங்க, அதெல்லாம் செய்கிறீங்க, பிடிக்கிறீங்க. அது தம்பியில் கொண்டு ஸ்கூல் கொண்டு விடுறீங்க வரீங்க. அதுக்கப்புறம் நான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, எல்லாமே செய்கிறீங்க. மெயின் வந்து நம்மளோட தொழில் என்னமோ அதுதான் நம்ம வந்து பார்க்கணும். பார்க்கலாம், நம்ம தேவைக்கு தேவை காரு, அதை நம்ம கைவிட்டு போகவும் விடக்கூடாது. இருக்கிறத வந்து கரெக்டாகவும் வச்சுக்கணும். ஏனதானு இருக்குன்னு ஆடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரிஞ்சிருச்சு. நிறைய விஷயம் இப்போ கடைசி டைம் ஊட்டி போனதும் கூட ஒரு முக்கியமான சுச்சுவேஷனுக்காக. பரம்பரையிலே மொத கார் வாங்கினது நாங்கள் தான், சத்தியமாக சொல்கிறேன். உங்கள் பரம்பரை யார்? நீங்கள் தானே? நாங்கள் தான் வாங்கினோம். எங்கள் பரம்பரை நான் தான், சத்தியமாக சொல்கிறேன். நாங்கள் தான் வந்து கார் ஃபஸ்ட்டு கார் வாங்கினது. அதுக்கப்புறம்லாம் இருந்தாலும் எனக்கு தெரியாது, ஆனால் ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு நாங்கள் தான் கார் வாங்கினோம். அப்போ இருந்தே பழைய கார் இருந்து கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ 8 வருஷத்துலேயே கார் வாங்கினோம். ஒரு வருஷம் கழிச்சு தான். ஆமாம், ஒரு எஸ்டீம் வாங்கினோம். அதான் ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கினோம். எஸ்டீம், அதுக்கப்புறம் மாருதியில் ஆல்டோ வாங்கினோம். ஆல்டோ காரு. அப்புறம் அதுக்கப்புறம் தான் டெம்போ வாங்கினோம். டெம்போவுக்கு அப்புறம் தான் கார் வாங்கினோம். மொத்தம் 5 வாகனங்கள் நாங்கள் வந்து வச்சிருந்தோம். இன்னார் வச்சிருந்தோம் 5 வாகனங்கள் வச்சிருக்கோம். ஒரு டிரான்ஸ்போர்ட்டே உருவாக்கி போங்கிற மாதிரி. அதெல்லாம் கடந்து தான் புதுசாக ஒன்று வாங்கினோம். ஆனால் அதுவுமே இப்போ இவ்வளோ நாள் இருந்துச்சு. ஆனால் வந்து இவர் பண்ணுறதெல்லாம் இது பண்ணவே முடியல என்னால். நான் முடிவே பண்ணிட்டேன். நான் எதுக்கு அதை எதுக்காக தேவைன்னா எடுக்கிறது, இல்லைன்னா 2 வீலரில் போகிறவங்க கூட அதிகமாக எங்கேயுமே பிடிக்கிறது இல்லை. கம்முன்னு பஸ் ஏறி எங்கே இருந்தாலும் போயிட்டு வந்தாலும், பக்கமாக இருந்தாலும் தூரமாக இருந்தாலும் சரி, பஸ்ஸில் போயிட்டு பஸ்ஸில் வரலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது. அது நான் அப்படியே இருந்துக்கலாம், எதுக்கு நம்ம அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. சரி பார்ப்போம், என்ன நடக்கட்டும். பட் அந்த கொடுக்குற ஐடியா இப்போதைக்கு இல்லை. வீடு கட்டிட்டு அதுக்கப்புறம் என்னென்னு யோசிப்போம். அப்படியே தான் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறோம். இது வந்து நான் ஏன் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு, அதனால ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னேன். ஏன்னா இது ஒரு முன்னே அப்டேட்டாக கூட இருக்கலாம், கொடுக்குற மாதிரி அப்படிங்கிற அப்டேட்டாக கூட இருக்கலாம். தம்பிங்களுக்குலாம் தெரியாது. இன்னும் அந்த வண்டி கொண்டு இடிச்சது அவனுக்கு 2 பேரும் இன்னொரு பார்க்கவே இல்லை, அவனுங்களுக்கு தெரியவே தெரியாது. நம்ம சரி, ஓகே. இதை பற்றி அடுத்தது பேசினா எப்படி சொல்கிறேன்னு எனக்கு கண்ணு கலங்குற மாதிரி இருக்குது. சரி, நான் வச்சிட்றேன். இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவை. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அவங்களிடம் வெளிவருவது உங்கள் கார்த்தி சரோ. பாய்.